ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான நாடுகளோட சட்டப்படி கோர்ஸ் முடிந்த பிறகு கூடுதலா ஒரு வருட இன்டர்ன்ஷிப் என்பது அவர்களோட சொந்த மாணவர்களுக்கு கூட கிடையாது. ரஷ்யா, ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் போன்ற நாடுகளில் இதுதான் தற்போதைய நிலை. அப்படி இருக்கும்போது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் NMC விதிப்படி கோர்ஸ் மற்றும் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிந்த பிறகு தேவைப்படும் அடிஷனல் ஒரு இயர் இன்டர்ன்ஷிப் இந்திய மாணவர்களுக்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்க? கோர்ஸ் முடிந்ததும் ஸ்டூடெண்ட் விசா முடிஞ்சிடுமே, இன்னொரு வருடம் எந்த விசாவில் தங்குவாங்க? யுனிவர்சிட்டி உண்மையிலேயே இன்டர்ன்ஷிப் கொடுக்குமா? அதுக்கான ஒஃபிஷியல் ப்ரூஃப் என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று வரை பல நாடுகளில் தெளிவான பதிலும் இல்லை, ஒஃபிஷியல் டேட்டாவும் இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ரஷ்யா, ஜார்ஜியா, உஸ்பெகிஸ்தான், வியட்நாம் போன்ற பல நாடுகளில் MPPS கோர்ஸ் டியூரேஷன் 6 இயர்ஸ் தான். ஆனா நிறைய கன்சல்டன்ட்ஸ் அதை 5+1ன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறது தான் பெரிய ட்ராப். உண்மையான கோர்ஸ் டியூரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா WTOMS வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் வெப்சைட்டை பாருங்க. அங்க தெளிவாக 6 இயர்ஸ்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா NMC இந்தியாவின் இன்டர்ன்ஷிப் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ண இந்த 6 வருட கோர்ஸ் மட்டும் முடிச்சா போதாது. 6 வருட MPPS கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூடுதலா 1 வருட இன்டர்ன்ஷிப் செய்யணும். அப்படின்னா மொத்தமா 7 வருடங்கள் அந்த நாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் இந்த நாடுகளில் இருக்கும் மிகப்பெரிய குழப்பம். ஆனா கசகஸ்தானில் விஷயம் வேற. கோர்ஸ் மற்றும் ஃபைனல் எக்ஸாம் முடிந்த பிறகு இந்தியாவில் இருப்பது போலவே கவர்மெண்ட் மேண்டேட்டட் கம்பல்சரி 1 வருடம் இன்டர்ன்ஷிப் இருக்கு. அது இந்தியாவில் இருப்பது போலவே மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம்லேயே இருக்கு. அதுவும் பெய்டு இன்டர்ன்ஷிப். அதனால் இந்தியாவில் இருப்பது போலவே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்ன்ஷிப் பாத்வே இருக்கு. உண்மையில் NMC கேட்கும் அடிஷனல் ஒரு இயர் இன்டர்ன்ஷிப் இதுதான். கோர்ஸ் மற்றும் ஃபைனல் எக்ஸாம் முடிந்த பிறகு ஸ்ட்ரக்சர்டாகவும் பெய்டாகவும் இன்டர்ன்ஷிப் வழங்கப்படுகிறது. அதனால்தான் கசாகஸ்தானின் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, விசா எப்படி இருக்கும், NMC ரெக்வயர்மெண்ட் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும் என்ற குழப்பமே இல்லை. எல்லாமே சிஸ்டம்லேயே தெளிவாக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் ஓவரால் டியூரேஷன் மற்ற நாடுகளைப் போல இருந்தாலும் மெடிக்கல் எஜுகேஷன், இன்டர்ன்ஷிப், மெடிக்கல் லைசன்ஸ் என்ற முழு பாத்வேயும் கசகஸ்தானில் தெளிவாக அமைக்கப்பட்டிருக்கு. அட்மிஷன் வாங்கி தருவது பலரால் முடியும், ஆனால் டாக்டர் ஆகும் முழு பயணத்திலும் உங்களுடன் நிற்பதுதான் ரிச் குளோபல் எட்யூ.